ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஒரு டான்ஸிங் செஃப் பார்த்துருப்பீங்க, சமைச்சு டான்ஸிங் டெய்லர் பார்த்துருப்பீங்க, அவர் துணி தைச்சி, ஏன் ஒரு டான்ஸிங் ஃப்ளைட்டை கூட பார்த்துருப்பீங்க, ஒரு டான்ஸிங் டாக்டரை பார்த்துருக்கீங்களா? அதுவும் சர்ஜரி அப்போ ஒரு டாக்டர் வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடி பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு டாக்டர் வந்திருக்காங்க. பல வருஷத்துக்கு முன்னாடிலாம் இல்லை, இந்த டிக்டாக் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ வந்திருக்காங்க. 2018 அந்த டாக்டர் வந்து டான்ஸ் ஆடி தான் சர்ஜரி பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட், அதாவது இந்த ஸ்கின்னுக்கு, நெயில்ஸுக்கு, அப்புறம் வேறு ஏதோ ஒன்று இருக்குது, அதுவும் பார்ப்பாங்க. எனக்கு அது என்னென்னு பார்த்தேன், ஹேருக்கும் பார்ப்பாங்க. அந்த டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டருக்கு வர பேஷண்ட்டுக்கெலாம் அவங்க வந்து சர்ஜரி அப்போ டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் அவங்க சர்ஜரி பண்ணுவாங்களாம், பாட்டு பாடிக்கிட்டே சர்ஜரி பண்ணுவாங்களாம். ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க அனஸ்தீஷியாவில் வந்து போட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது இவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து அது டான்ஸ் ஆடானே தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் ஆப்ரேஷன் சில வாட்டி தப்பாக போய் சில பேருக்கு வந்து இங்கே கோடு போட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு போது அது அந்த சர்ஜரி பேர்லாம் எனக்கு தெரிலங்க. அது சர்ஜரி பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து இங்கே இந்த சர்ஜிக்கல் நைஃப் வச்சு போட்டிருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பிரெயின் டேமேஜ் ஆகிருக்கு. அப்படி ஏகப்பட்ட பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி, சில பேருக்கு வயிற்றில் வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது சூச்சர் கண்ணா பின்னான்னு போட்டிருக்காங்க, கண்ணா பின்னான்னு கட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஊர் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அவங்க மேலே நிறைய கேஸ் போட்டு, அவங்க மேலே நிறைய ஃபைன் போட்டு, அவங்களோட டாக்டர் லைசன்ஸே கேன்சல் பண்ணிட்டாங்க ஒரு 2.5 வருஷத்துக்கு. இப்போ வேறு ஒரு பேர், அதாவது என்ன பேர்னா, இவங்க பேர் வந்து டாக்டர் விண்டல் பவுட்னு சொல்லிட்டு ஒரு பேர். ஆனால் இப்போ வந்து அவங்க வேறு நேமில் வந்து இந்த டேவிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நேமில் வந்து இப்போ திருப்பியும் அவங்க டாக்டர் இதை கண்டினியூ பண்ணுறாங்க, இப்போ வேறு ஒரு நேமில். அதனால் பார்த்து இருந்துக்காங்க. உங்கள் டாக்டர் உங்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போது டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டே இருங்க. அனஸ்தீஷியாவில் இருந்தாலும் கூட யாருன்னா கூப்பிட்டு போய் டான்ஸ் ஆடுறாங்களா பாருங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணி உங்களை என்ன வேணால் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் டாக்டரும் டான்ஸ் ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு மறந்துடாதீங்க. அதுவும் ஆப்ரேஷன் அப்போவே டான்ஸ் ஆடுவாங்க. இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களை பற்றி கேஸ் இன்னும் போயிட்டுருக்கு. ஏன்னா இன்னும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வீடியோ பார்த்து காண்டாகி இவங்க வந்து டிக்டாக்ல இருந்தால் வீடியோ போட்டிருக்காங்க. இப்போ நியூஸில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா கூட நிறைய வீடியோஸ் வந்து உங்களை பற்றி வரும். இவங்களோட பர்டிகுலரான அந்த டான்ஸ் ஆடுற வீடியோ வந்து கிடைக்கல. அந்த கிடைச்சாலும் நான் யூடியூப்பில் போட்டால் சென்சாரில் போயிடும். ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணுறப்ப எடுக்கிற வீடியோனால அது சென்சாரில் பண்ணி மேலே பிரச்சனை வரும். அதனால தான் அந்த வீடியோக்குள்ளே அவங்க ஃபோட்டோ மட்டும் போடுறாங்க, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, பை.